ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஆன்கோயிங் பாகிஸ்தானி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஹீரோவை ஆல்ரெடி திரைப்பின் ட்ராமாவில் பார்த்துருப்பீங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பேச வேண்டியதில்லை. சூப்பரான கான்செப்டோட தான் இந்த ஸ்டோரியும் வந்திருக்கு. அன்ரெக்யூட்டட் லவ். ஹீரோ ஹீரோயின் லாஸ்ட்டாக சேருவாங்களா அப்படின்னு ட்ராமா எண்ட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் பார்க்க விருப்பம் இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே பாகிஸ்தானி ட்ராமா பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ சிங்கப்பூர்லேருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கான். அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். காரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட நேம் பிலால் அப்துல்லா. அவனோட நேமில் தான் பெரிய பிராண்டே உருவாக்கி வச்சுருக்கான். பட் அவன்கிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸும் இருக்குது. அதில் ஒன்று இந்த ட்ரிங்கிங். இப்போ ஃப்ளைட்டில் இறங்கினதுலேருந்து ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கான். பக்கத்தில் அவனுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. அந்த அங்கிளோட நேம் மிர்ஷா. ஹீரோ அவர் முன்னாடி குடிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஒரு 4 நாள் பொறுத்துக்குங்க, நான் 4 நாளில் ரிட்டர்ன் போயிடுவேன். இந்த 4 நாளில் ஒரு நாள் நான் குடிக்காமல் இருக்கேன். அப்பாவோட கல்லறைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கு இந்த பாகிஸ்தானுக்கு வரதுலாம் பெரிய விருப்பம் இல்லை. அவனுக்கு இந்த கம்பெனி விற்றுட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கம்பெனி விற்காம இங்கே வர்றதுக்கான காரணம் அவங்க அப்பாவோட கல்லறை இங்கே தான் இருக்குது. நான் என்ன தான் என் பிஸ்னஸை வேறு கண்ட்ரியில் வச்சாலும் அங்கேயே நான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் என் அப்பாவோட கல்லறை அங்கே கொண்டு போக முடியாதுல்ல. அதனால அவரை பார்க்குறதுக்காக தான் இந்த டைம் வந்திருக்கேன். நான் ட்ரிங்க் பண்ணும்போது நான் தட்டி விழுறது சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் என்னை தாங்கி பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த அங்கிள்கிட்ட சொல்கிறான். அவரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம் சிக்னல் விழுந்ததும் டிரைவரும் சடன் பிரேக் போடுறாரு. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போகிறா. அவள் தான் ஸ்டோரியோட ஹீரோயின். அவளை பார்த்ததுமே ஹீரோக்கு பிடிச்சிருது. இவ தான் பர்ஃபெக்டான பொண்ணு. இவளால் ஒரு மேனை பைத்தியம் பிடிக்க வைக்க முடியும். ஆனால் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கமெண்ட் பக்கத்தில் உள்ள அங்கிளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஹீரோயின் இப்போ காலேஜ் தான் போயிருக்கா. அவள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. அப்போ இன்னொரு பாய் காமிக்கிறாங்க. அவனோட நேம் அமர். இப்போ அவனுக்கு இன்டர்வியூ கால் வந்திருக்கான். ஸோ அதை ஹாப்பியாக ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் ஏன்டா இவ்வளோ சந்தோஷமா இருக்க, அப்படி எங்கேருந்து இன்டர்வியூ கால் வந்தது, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அப்போ பிலால் அப்துல்லாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம் அங்கேருந்து தான் அப்படின்னு அவனும் செம்ம ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிலால் அப்துல்லா கம்பெனிக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவனோட ட்ரீம் மூமெண்ட் வந்த மாதிரி அவனுக்கு இருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வரா. இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டதும் அவனுக்கு பிலால் அப்துல்லாட்ட இருந்து இன்டர்வியூ கால் வந்திருக்கு அப்படின்னு லெட்டர் காமிக்கிறான். ஏய் லக்கி மேன், சூப்பர்டா, எங்கள் 2 பேரை விட முன்னாடி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷ் பண்ணா அவன் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயினோட நேம் சதாஃப். இப்போ கூட உள்ள ஃப்ரெண்டுக்கிட்டே நீயே அப்ளை பண்ணலையா அப்படின்னு அவகிட்ட கேட்கும்போது, நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எங்கள் அப்பா வேண்டாம், நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. கல்யாணமா, அப்போ மாப்பிள்ளையை பார்த்தாச்சா அப்படின்னு கேட்டா, நான் என்னத்த சொல்கிறது, அவன் இன்னும் வேலைக்கு போகலையே அப்படின்னு அந்த அமரை பார்த்து சொல்கிறா. ஹேய் நீ என்ன பற்றியே பேசுகிற அப்படின்னு கேட்டால் அவன் ஷாக் ஆகுறான். அவளும் இல்லைன்னு சொல்ல மாட்றா. நீ ஒரு மேரேஜ் மெட்டீரியல் தானே, என் அப்பாவோட பிஸ்னஸ் ஃபாரின்ல இருக்குது, நீ அங்கே என் கூட செட்டில் ஆனா நீ அங்கே டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் ப்ரப்போஸ் பண்ணுவா. அதை கேட்டு அமர், ஜஸ்ட் கொஞ்சம் டாலருக்காக என்னோட லவ்வை விட்டு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஏய் நீ என்ன பேசுகிற, அப்போது உனக்கு லவ் இருக்கா, நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் அப்படின்னு அவன் சொல்ல இது ஹீரோயினால் நம்ப முடியல. டேய் நீ பொய் சொல்லாதடா அப்படின்னு கேட்டால், ஓ மேலே சத்தியமாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டால் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போகிறா. அவளோட நேம் டானியா. இவே இப்போ கோவமாக போகிறான் அப்படின்னு அடுத்து 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பும்போது ஹீரோயின் மறுபடியும் அதை பற்றி தான் பேசுகிறா. டானியாக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ ஏன் அவளை ரிஜெக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஏன் அவள் ஒன்றும் அந்தளவுக்கு சீரியஸாலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமர் சொல்கிறான். எப்படி நீ ஈஸியாக சொல்கிற, எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும், உன் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குன்னு அவளோட லவ்வை பார்த்தா என்னோட லவ்வை நான் கிவ் அப் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஏன் அப்போ நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு ஹீரோயினுக்கு என்னமே நம்பிக்கை இல்லை. உன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ அந்த பொண்ணு யாரு, பொண்ணோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டால், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்போ இதுக்கு டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், அவள் ரொம்பவே அவுட் ஸ்போக்கன், நான் சொல்லி அவள் திட்டானா அதுக்கு தான் பயந்து சொல்லாமல் இருக்கேன், அதான் நீ தான் எனக்கு ஐடியா கொடுக்கணும், அதனால தான் இந்த மேட்டரை பற்றி உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமர் சொல்கிறான். சரி அப்போது அவள் நம்ம கிளாஸா அப்படின்னு கேட்டால் அவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்போது அது ஹம்சா தானே அப்படின்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறா. ஹம்சா நம்மளோட சீனியர், நான் அவகிட்ட லவ் மேட்டர்லாம் பேசுனது கிடையாது. அவளோட லவ்வர் வேற ஒரு பர்சன் கூட இருந்ததுனால அதை பற்றி அவள் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா, அவ்வளோதான் அப்படின்னு இவனே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்து அவனுக்கு கம்பெனி மீட்டிங்லாம் இருக்கும். இப்போ வெளியே அவனை வெல்கம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ அங்கிள் கிட்ட,
நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? யாரும் கவனிக்காத மாதிரி என்ன கைத்தாங்களா கூட்டு போணும் அப்படின்னு இப்போ அங்கிள்கிட்ட கேட்க, அவரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவ மேனேஜ் பண்ணி கூட்டு போறாங்க. அங்க அவருக்காக பொக்கேலாம் வந்து குடுக்குறாங்க. வெல்கம் சார் அப்படின்னு. அங்க அவரோட பிஏ ஆஃபீஸ்ல தான் ஹம்சாங்கிற பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவளும் ஹீரோயினோட காலேஜ்ல தான் படிச்சிருப்பா. அவங்களோட சீனியர். இப்போ பிலால் அப்துல்லா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வெல்கம் பண்ணிட்டு உள்ள கூட்டு போயிருவாங்க. அங்க மீட்டிங்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10 மினிட்ஸ்ல பாஸ்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹம்சா போய் இன்ஃபார்ம் பண்றா. அப்பதான் லஞ்சுக்கு அப்புறம் மீட்டிங் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த டைம் ஹீரோ கூட ஒரு அங்கிள் இருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அவர் தான் ஹீரோயினோட அப்பா. இப்போ பொண்ணுக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் காலேஜ்ல தான்ப்பா இருக்கேன்" அப்படின்னு அவ சொல்றா. "நீ ரோட எப்படி கிராஸ் பண்ற? ஜஸ்ட் சிக்னல் மட்டும் பார்த்தா போதாது. பக்கத்துல எந்த வண்டி வருதுன்னு பார்க்கணும். ஜஸ்ட் மிஸ் தான். இல்லன்னா வண்டி உன் மேல மோதி இருக்கும்" அப்படின்னு அப்பா கன்சர்னா பேசுறாங்க. "அப்பா காலையில என்ன பார்த்தீங்களா? எங்க இருந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த காருக்குள்ள தான் நான் இருந்தேன்" அப்படின்னு அப்பா சொல்றாங்க. "சரிப்பா, சாரி. நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கேன். அப்போ யார் கூட இருந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவரும் "நான் பிலால் அப்துல்லா பக்கத்துல இருந்தேன். நீ பண்ண வேலையால நீ தான் என்னோட பொண்ணுன்னு என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸா ரோட்ல ஓடிட்டு இருக்க" அப்படின்னு அப்பா லைட்டா திட்டுறாங்க. "சரிப்பா, சரிப்பா, கோவப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சரி சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி போ" அப்படின்னு அப்பாவும் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோ கேட்டுருவான். "ஸோ அந்த பொண்ணு உங்களோட டாட்டரா?" அப்படின்னு இப்போ ஹீரோ கேட்குறான். அங்கிளும் இப்போ ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த நியூஸ கேட்டு கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். "உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. அதனால தான் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா? அப்புறம் எதுக்கு அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க?" அப்படின்னு ஹீரோயின பத்தி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் ஹம்சா வந்து மீட்டிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அங்க கிளம்பி போறான். வீட்டுக்கு ஹீரோயின் அமர் கூட தான் வந்துட்டு இருக்கா. கார்ல வந்துட்டு இருக்கும்போது நிறைய செல்ஃபிலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. "என் ஃப்ரெண்டுன்னு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டா நீ என்ன பண்ற? எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் உன்கிட்ட ஐடியா கேட்டேன்ல" அப்படின்னு அமர் கேட்க, "சரி கொஞ்சம் காரை ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு, "இப்போ நீ என்கிட்ட பேசுறல, இதே மாதிரி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிரு" அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கும் அமருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கான். "சரி அப்ப நான் உனக்கு ஒரு சூப்பர் பிளான் சொல்றேன் கேளு. பேசாம ஃபர்ஸ்ட் பாய்சன வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோ. அப்புறம் நீ லவ் பண்ற பொண்ணுக்கு கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணு. கண்டிப்பா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுவா. உடனே அந்த பாய்சன் எடுத்து குடிச்சிரு. என் லவ் உனக்காக என் உயிரை விட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறலாம். எவ்வளோ சிம்பிளா இருக்கு பாத்தியா அப்படின்னு அவ ஒரு ஐடியா குடுக்குறா. இவனும் முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். "அப்புறம் இந்த கார் உன்னோட பேர்ல தானே இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணு. நீ சாகுறதுக்கு முன்னாடி இந்த காரை என்னோட நேம்ல மாத்திரு. எனிவேஸ் நீ சாக தான் போற. அப்புறம் நான் இந்த காரை யூஸ் பண்ணிப்பேன்ல" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. "சரி சரி ஐடியாலாம் குடுத்தாச்சுல, இனி வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதான் அமரோட கார் தான். இப்போ ஹீரோயின் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. என்னன்னா அவளோட பிரதருக்கு பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. இப்போ போறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட, "நான் உனக்கு நல்ல டிப்ஸ்லாம் குடுத்துருக்கேன். அப்புறம் நீ சாகுறதுக்கு முன்னாடி மறக்காம எனக்கு கால் பண்ணிரு சரியா? அப்பதானே எத்தனை நாளைக்கு முன்னாடி எனக்கு கார் கிடைக்கும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ மேல நின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்ததும், "ஐயோ! எங்க அம்மா நிக்கிறாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு. இப்போ நான் வீட்டுக்கு போனதுமே என்ன கொஸ்டின் பண்ண போறாங்க. அந்த லூசர் கூட நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு. சரி, சரி சாகுறதுக்கு முன்னாடி மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிரு சரியா? ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறா. அதே மாதிரியே அவங்க அம்மாவும் அதுதான் கேட்குறாங்க. "அந்த லூசர் கூட உனக்கு என்ன வேலை?" அப்படின்னு. "ஆமா நான் வரும்போது அவன பார்த்தேன். ரிக்ஷாவோட காச மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவனோட கார்லயே வந்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "ஜாவியர் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ரூம்ல இருக்கான். அவனுக்கு ஃபீவர்" அப்படின்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் அங்க ஓடுறா. அம்மாக்கு ஹீரோயின் அமர் கூட வந்தது பிடிக்கல. ஸோ அத பத்தி அவங்க ஒரு சைடுல கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜாவியர் என்னடான்னா படுத்து கிடக்குறான். "என்னடா ஆச்சு? எந்தி. நம்ம உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாமா?" அப்படின்னு சொன்னதும், அம்மா வந்து "அவனுக்கு ஃபீவர். அவன டிஸ்டர்ப் பண்ணாத. அவனுக்கு 101 டிகிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. "பட் பார்க்கும்போது அப்படி தெரியலையே" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. தம்பியும், "அது என்னோட ஃபீவர் கிடையாது. உங்க அம்மா அந்த தெர்மாமீட்டர பார்த்து முறைச்சு முறைச்சு ஃபீவர் அந்த டிகிரிக்கு காமிச்சிருச்சு" அப்படின்னு அவனும் கம்ப்ளைண்ட் பண்றான். ஜாவியருக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஃபீவர் வந்துட்டே இருக்கு. அதனால அவங்க அம்மா கொஞ்சம் கன்சர்ன்ல இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்டயே "நீ என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டா, "நான் சம்சா தான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றா. "சரி இப்போ வந்து சாப்பாடு சாப்பிடு. அப்படியே அமர் கூட என்ன உனக்கு பேச்சுன்னு நான் கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "அம்மா அமருக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவனே என்கிட்ட சொன்னான் அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றான்" அப்படின்னு. "அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்கிட்ட டிப்ஸ் வேற கேட்டுட்டு போனான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உன்கிட்ட எதுக்கு அவன் அதெல்லாம் கேட்குறான்? நீ என்ன லவ் குருவா?" அப்படின்னு ஹீரோயின தான் அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, தம்பி கிஃப்ட்ட பார்க்கணும்னு அவ்ளோ எக்ஸைட்மென்ட். ஸோ ஹீரோயின் வாங்கிட்டு வந்து எல்லா பொருளையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கான். "நோ சீட்டிங். ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆயிட்டு வா. அப்புறம் தான் செலிப்ரேஷன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
கம்பெனி மீட்டிங்க்கு வந்த ஹீரோ அங்கேயும் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கான். பிலால் அப்துல்லாவோட ஹோட்டல் பிஸ்னஸ் டாப் 50 கம்பெனிஸில் 10th பிளேஸில் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட எஃபர்ட் தான் அப்படின்னு அங்கே உள்ள எல்லாருக்கும் விஷ் பண்ணுறான். அடுத்து கம்பெனி சைட்லேருந்து மெமரண்டம் ரீட் பண்ணுறாங்க. அதில் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே 15% இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது கம்மியாக இருக்கே, இதை 25 இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துலேயுமே 50% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுறாங்க. ஹீரோ எப்போவாது தான் கண்ட்ரிக்கு வருவான். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி மேஜர் ஒர்க்கு மீட்டிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவான். ஹீரோ சொன்ன மாதிரி மெமோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இந்த டைமில் அப்படியே மிஸ்டர் மிர்ஷாக்கு ஒரு காரை ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதான் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கார் கம்பெனி கார் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எம்ப்ளாயி சொல்ல, அது அவருக்கு மட்டும் தானே யூஸ் ஆகுது, அவங்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகலைல்ல அப்படின்னு ஹீரோ ஒரு காரை ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறான். ஸோ அதையும் இப்போ எழுதியாச்சு, சைன் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அதோட எண்ட் ஆகுது. காரை சாங்ஷன் பண்ண சொன்னதான் அங்கிள் கொஞ்சம் பிடிக்கல. ஹீரோ எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவங்களுக்கு கிளாப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே மழை பெய்யுது, அந்த மழையை ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவங்க ரெண்டு பேரோட லைஃப் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. அந்த டைம் டானியா கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. நான் சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு அவள் சொன்னாலும் ஹீரோயினுக்கு அவளோட கன்சர்ன் தெரியுது. நீ எதுக்காக கால் பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ சீரியஸாக தான் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சீரியஸாக தான் இல்லை, என்னோட அப்பா என்ன கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதான் இவனும் ஒரு ஆப்ஷன் நினச்சேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லி சமாளிக்கிறா. பட் அமர் சொன்ன மேட்ரு உண்மைதான், அவன் சீரியஸாக இருக்கான். அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னா செத்துருவனி என்கிட்டே சொன்னான். அதனால நானும் அவனுக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன், பாய்ஸனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ, அவனோ சொன்னதும் குடிச்சிட்டு செத்து போயிருன்னு சொல்லியிருக்கேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன்ப்பா, அவன் கண்டிப்பாக அப்படி செத்து போயிட்டானா நான் அவன் பாடியை பார்த்து சிரிக்க தான் செய்வேன், இந்த மாதிரி ஒரு ஃபூல் இருப்பானா அப்படின்னு டானியா கிட்ட சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் இந்த டானியா பொண்ணு ரொம்பவே அப்செட்டாக இருக்கா. அவள் உண்மையாகவே அமர் லவ் பண்ணுறா போல. ஹீரோ இப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சைன் போட்டுட்டு இருப்பான். அப்போ அங்கே அங்கிள் இல்லை. ஸோ மிஸ்டர் மிர்ஷா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ப்ரேயர் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ இங்கே எப்போ பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிட்டு தானே இருப்பான். ஸோ இனிய ப்ரேயர் டைம்லாம் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன பாஸ் ப்ரேயர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ப்ரேயர் பண்ணுறதுக்கு இல்லை, இனி அந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அவங்க கம்பெனியில் இன்டர்வியூ வைக்க போகிறாங்க. நாளைக்கு அடுத்த நாள் இன்டர்வியூ நடக்குது, யார் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நானே இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அடுத்து இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு அங்கிள் வந்துட்டாங்க. வந்ததும் நீங்கள் கார் எனக்காக சாங்ஷன் பண்ணீங்கல்ல, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட கார் இருந்தாலும் அந்த காரெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் இல்லை, உங்கள் பொண்ணு தானே பார்த்தனே, உங்கள் ஃபேமிலிக்கு தேவை இருக்குது, அதான் நான் சாங்ஷன் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் இது நான் ஏன் பண்ணது கிடையாது, என் சர்வீஸ்க்கு அதிகமான பெனிஃபிட்டாக இது எனக்கு தெரியுது. நான் இந்த காரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு வீட்டுக்கு கொண்டு போனாலும் என் பொண்ணு அதை விரும்ப மாட்டா அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. ஹீரோக்கு அதை கேட்டு சிரிப்பாக தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு காரை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாளா, அவன் நடந்து போயிட்டு இருக்கான், அப்படியே காரை பார்த்து அவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு ரோட் கிராஸ் பண்ணவும் தெரில, ஸோ இது அவளுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கிளும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் நிறைய ஃபேவர் பண்ணிங்கன்னா மற்ற டீம்மேட்ஸ்க்கு அது கோவத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு எம்ப்ளாயி மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட 30 இயர்ஸ் சர்வீஸ் எங்கள் கம்பெனியில் இருந்திருக்கு, அதனால மற்ற எம்ப்ளாயிஸும் நீங்களும் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதனால தான் நான் இதை ரெஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அங்கிளும் சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு, அவனுக்கு கோவமாக இருக்குது, ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, சிம்பிள் மேட்ரு தானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். அங்கிளும் நீங்கள் என் முன்னாடி ட்ரிங்க் பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு உங்கள் அப்பா தான் பெரிய காரணம், உங்கள் அப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ட்ரிங்க் பண்ணுறது தப்பு, ஆனால் என்னால் அதை சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் அந்த அங்கிள் சொல்ல வருவாங்க. ஹீரோக்கும் அவங்களோட இன்டென்ஷன் புரியுது. எனக்காக நீங்கள் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என் முன்னாடி நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க, என்னால் அதுக்கு எதுவும் பண்ண முடியலல்ல, அதனால இந்த பாவத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு அங்கிள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பலாமா, இன்றைக்கி என் பையனுக்கு பர்த்டே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சீக்கிரம் என்ன, நீங்கள் லீவ் எடுத்துகிட்டே போங்க, அப்புறம் உங்கள் பையனுக்கு நான் விஷ் பண்ணதாகவும் சொல்லிடுங்க அப்படின்னு அங்கிள் அனுப்பி விடுறான். ஹீரோ அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறதா தள்ளாடிக்கிட்டே தான் இருக்கான். ஹீரோயினோட ஃபேஸ் அவன் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவளை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோக்காக அவனோட வீட்டை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிச்சா அப்படின்னு பட்லர் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், நான் இப்போ தான் மாடலில் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் பாஸ் இந்த டைம் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, சடனாக அவங்க பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க,
நாளைக்கு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால தான் இங்க வராங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹீரோக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆல்ரெடி நெறைய பேட் ஹேபிட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல. அதே மாரி அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் உண்டு. அவனுக்கு மேரேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நம்பிக்கை இல்ல. அதனால கேர்ள்ஸ் கூட சுத்துறது அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி. அவன் யார் கூடயும் சீரியஸா இருந்தது கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு கூட தான் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு தள்ளாடிக்கிட்டே இருக்கான். இதான் ஆளுங்களோட பவர். ஃபர்ஸ்ட்டு அத நம்ம இன்டேக் பண்ணுவோம். அப்புறம் அது நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னு குடிச்சிட்டு ஏதோ உளர்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். சரி இப்ப வீட்டுக்குள்ள போலாமா? அப்படின்னு அவன் கைய பிடிக்க போனா, இல்ல இல்ல அந்த அளவுக்கு நான் கீழ விழுந்துற மாட்டேன். நானே நடந்து வரேன். அப்படின்னு வீட்டுக்கு அவள கூட்டு போறான். ஹீரோயின் வீட்ல ஜாவிர் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவும் வந்துட்டு இதை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட கார் மேட்ரு சொன்னதுனால அம்மாவும் கார் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க? அவங்க உங்களுக்கு ப்ரெசென்ட்டா குடுத்தாங்க. நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இது ஒண்ணும் ஃபேவர் கிடையாதே. நம்ம பொண்ணு நடந்து போறத பார்த்து இறக்கப்பட்டு ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுமேன்னு குடுத்துருக்காங்க. அத எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அது ஏன் இப்ப நம்மள பார்த்து இறக்கப்படணும்? இதுக்கு முன்னாடி நமக்கு கார் ஆஃபர் பண்ணல. சடனா எதுக்கு கார சாங்ஷன் பண்ணணும்? பிலால் அப்துல்லா நல்ல மேனா இருந்தா நானே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் அவன் டெய்லி ட்ரிங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. அவன் ட்ரிங்க் பண்றான், நீங்க ப்ரேயர் பண்றீங்க. நல்ல காம்போ. எனிவேஸ் அவன் ட்ரிங்க் பண்ணா அவனுக்கும் காடுக்குள்ள மேட்ரு. அதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அவன் ஒரு பொண்ண பார்த்து இறக்கப்படுறான்னா, அது எதுக்காகன்னு என்னால கெஸ் பண்ண முடியாதா? ஸோ இத பத்தி டீட்டெயிலா கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேசுறாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ இதுக்காக தான் சதாப்பு உங்க கம்பெனில அப்ளை பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களா? அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஆமா, நான் அதுக்காக தான் என்னோட பொண்ணு அங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். என்னோட பாஸா இருக்கிறதுனால என்னால அவன பத்தி தப்பாவும் சொல்ல முடியாது. இந்த மேட்டர நீ சதாப் கிட்டயும் சொல்லிறாத. அப்புறம் அவ என்கிட்ட வந்து நீங்க எதுக்கு வேலைக்கு போறீங்கன்னு அவ என்ன பத்தி கேட்பா? அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஆமா, அதே கொஸ்டின நானும் கேட்கிறேன். நீங்க எதுக்கு அப்ப அவன்கிட்ட வேலை பார்க்குறீங்க? அவன் தான் பேட் பெர்சன் தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கு காரணம் இருக்கு. நான் அவங்க அப்பா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா ஒரு நல்ல பர்சன். அதே மாதிரி இவன்கிட்டயும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. எல்லா எம்ப்ளாயீஸோட வெல்பீயிங்க பத்தி அவன் யோசிப்பான். பட் அவன்கிட்ட சில தப்பான பிஹேவியரும் இருக்கு. அத அவன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அவனுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. ஹீரோயின் டெக்கரேஷன் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கும்போது காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்னோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ டோர் ஓப்பன் பண்ண போறா. அங்க பார்த்தா நிறைய மென் வந்து நிக்கிறாங்க. இதுதானே மிர்சாவோட வீடு. அவங்க பையன் பர்த்டேக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லு. இத யார் அனுப்புனா அப்படின்னு கேட்கும்போது பிலால் அப்துல்லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அப்பாவை கூப்பிட்டு அப்பா வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றாங்க. ஹீரோ தான் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கான். ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, நீ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன்னை டேக்கர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இருப்பாள்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அட்வைஸ் கொடுக்குது. என்ன மேரேஜா? இப்போ ஒரு மேன் மேரேஜ் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு நம்மளை டேக்கர் பண்ணிப்பா, நம்மளை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறான். ஒருவேளை அந்த பொண்ணு அவனை டேக்கர் பண்ணிக்காம போச்சுன்னா லாஸ்ட்ல அந்த பையன் தான் அந்த பொண்ணு டேக்கர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் இவன் நம்மளை லவ் பண்ண மாட்டேங்கிறா? ஏன் இவன் நம்மளை கேர் பண்ண மாட்டேங்கிறான்னு அந்த யோசனையிலே லாஸ்ட்ல அவ சீட் பண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த மேனோட லைஃப் என்ன ஆகும்? அதான் சொல்றேன். ஒரு பொண்ணை நம்புறதை விட 10 பொண்ணுங்க கூட ஒண்ணா இருந்துடலாம். இப்போ நம்மளும் தான் 2 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நீயும் ஹாப்பியா இருக்க, நானும் ஹாப்பியா இருக்கேன். ஃபியூச்சர்ல நீ என்னை விட்டு போகணும்னு டிசைட் பண்ணாலும் நான் நீ எங்க போன, எப்படி இருக்க அப்படின்னா அதை பத்திலாம் கேர் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம பிரசன்ட்ல ஹாப்பியா இருக்கும். இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோவோட வீட்டில் கேக் கட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அங்க செலிப்ரேஷன்ல கேம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த மியூசிக்கல் சேர்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஹாப்பியா ஜாவியரும் ஹீரோயினும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீட்ல உட்கார வரும்போது 2 பேருமே சேர்ந்து தான் உட்காருவாங்க. தம்பியோட பர்த்டே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அதே மாதிரி எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கும். அவளுக்கு அமர் கால் பண்ணிட்டே இருந்திருப்பான். அந்த மியூசிக் சவுண்ட்ல அவளுக்கு கேட்டிருக்காது. இப்பதான் காலை வந்து அட்டன் பண்ணுவா. என்ன இவ்வளோ நேரமா கால் பண்ணிட்டு இருந்தா எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, இங்க ஜாவியருக்கு பர்த்டே, அந்த செலிப்ரேஷன்ல இருந்த எனக்கு சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்றா. சரி உன்னோட பிரதருக்கு என்னோட விஷயத்த சொல்லிடு அப்படின்னு அவன் சொல்றான். சரி அதை கண்டிப்பா சொல்லிடுறேன். அப்புறம் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. நான் அவகிட்ட இனிதான் பேச போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, சாவை பார்த்தா பயமா தானே இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கிறா. நான் சாவை பத்தி பேசல. ஒருவேளை அவ ரிஜெக்ட் பண்ணிடுவாளோங்கிற பயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே எக்ஸ்பிளைன் பண்றான். சரி சரி பாயசனை கரெக்டா ரெடியா வச்சுக்கோ. அப்புறம் நீ செத்த பிறகு கண்டிப்பா எனக்கு தானே காரு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. எம்மா தாயே, நான் செத்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி அந்த காரை உனக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும், இதான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது. காரை எனக்கு தரேன்னு சொல்லிட்டுல, அது ஒரு டப்பா கார் தான். அதுக்கு நான் மணி செலவு பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ கார் மேட்ரை விட்டு என் லவ் மேட்ரை பத்தி பேசலாமா? நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அவளோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயினா அதே என்கிட்ட கேட்குற அப்படின்னு அவ கேட்குறா. ஒருவேளை நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொன்னா உன்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். உன் மூஞ்சி உடைச்சிருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
சரி அப்போ நான் உன்கிட்ட வரவா? இல்ல நீ இங்க வரியா? அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன பேசிட்டு இருக்க? அப்படின்னு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அதான் நீ என் மூஞ்சி உடைச்சுடுவேன்னு சொன்னல. அதான் நாங்க வரணுமா? இல்ல நீங்க வந்து என் மூஞ்சி உடைக்கிறியா? அப்படின்னு அமர் கேட்குறான். அப்போ நீ என்ன சொல்ற? அப்படின்னு கேட்கும்போது ஃபைனலி அவனும் ப்ரப்போஸ் பண்றான். சதாஃப் ஐ லவ் யூ அப்படின்னு அமர் சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகுறா. இதோட ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்ட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் ஷேர் பண்ணி விடுங்க. See you all in next video. Thanks for watching.